ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸாக். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ளவுஸோட பேக் சைடு நம்ம இந்த மாதிரியான எம்ப்ராய்டரிங் டிசைன் போட்டோம்னா அழகாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அந்த செயின் ஸ்டிச் மேலே தான் நம்ம அந்த சிக்ஸாக்ஸ் அந்த டிச்சை நம்ம போட்டால் அழகாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு திலகம் வரைஞ்சி அதில் ஃபஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச் போடுறேன். நம்ம வீடியோலலாம் பார்ப்போம், ஸ்பீடாக போடுற மாதிரி இருக்கும், கடகடன்ட்டு போடுவாங்க. ஆனால் அது நம்ம நிதானமாக பொறுமையாக தான் போட முடியும். ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் வருதே நம்மளுக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ரொம்ப மெதுவாக பொறுமையாக போடுங்க. அதுவும் சில்க் த்ரெட்லலாம் போடுறோம் அப்படின்னா கட் ஆகும், ரொம்ப கட் ஆகும். அதனால் நம்ம அதை டபுள் ஸ்டான்ஸாவாக போடுறதுனால பொறுமையாக நிதானமாக மெதுவாக தைக்கணும். ஒரே நாளையிலலாம் நம்மளால் ஸ்பீடாகவும் தைக்க முடியாது, நூல் கட் ஆகாமவும் நம்மளால் தைக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக நீட்டாக தைக்க முடியும். சில பேருக்கு 10 டேஸ் கூட ஆகலாம் அது கரெக்டாக நீட்டாக வர்றதுக்கு. அதனால் மற்றவங்களாம் ஸ்பீடாக போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி கோர்ஸில் சேர்ந்து அதாவது டெய்லி ஒரு ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதுவுமே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லி நம்மளால் கட்டாயமாக போடவே முடியாது. ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் டெய்லி அன்னன்னைக்கு நாங்கள் என்ன ஸ்டிச்சு தரோமோ அதை நீங்கள் முடிக்கணும் அப்படிம்பாங்க. நம்மளால் அது முடியவே முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது, அதை பார்த்து நீங்களே மெதுவாக நிதானமாக கற்றுக்கோங்க. நம்மளால் எதுனாலும் முடியும். நம்ம மற்றவங்களோட வீடியோஸே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் நம்மளோட வீடியோஸை 4 பேர் பார்க்கணுன்னு நம்மளுக்கும் ஆசை இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிதானமாக பழகலாம். ஃப்ரீ அப்படின்னு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஏமாற வேண்டாம். நம்ம யூடியூப் பார்த்தே நிதானமாக பொறுமையாக கற்றுக்கலாம். ஒரே நாளையில் முடியாது. ஆனால் செயின் ஸ்டிச் நிதானமாக பழகுங்க. ஃபஸ்ட்டு அந்த நீடில் ஹேண்டில் பண்ணுறதே நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்த உடனேலாம் வராது. நீடியில் தான் நம்ம சும்மா எம்டி கிளாத்தில் பஞ்ச் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிளாத்தில் குத்தி நம்ம எடுக்கிறப்ப அந்த கிளாத்தில் உள்ள நூலும் சேர்ந்தே தான் வரும் ஸ்டார்டிங்கில். அதனால் நூலும் கட் ஆகும், நம்மளுக்கு அது கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்டி கிளாத்தில் தான் நம்ம நீடியில் குத்தி திருப்பி எடுக்கணும். எடுத்துட்டு அதில் உள்ள நூல் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆனக்கிற கட் ஆகாது கிளாத்தில் உள்ள நூல். அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்டு கட்டாயம் கட் ஆகும். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி த்ரெட்டை வச்சு நம்ம பழகணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது லேஸில் கட் ஆகாது. கொஞ்சம் ஸ்டிச்சஸ் நல்லா வரும் சில்க் த்ரெட்டுக்கு. அதனால் பிகினர்ஸ் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட் இல்லை, சரி த்ரெட் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். முடிக்க போகிறேன். நிதானமாகவே போடுங்க, ஸ்பீடெல்லாம் போடவே முடியாது. மெதுவாக தான் எந்த ஒரு ஸ்டிச்னாலும் மெதுவாக நம்ம போட்டால் மட்டும்தான் அது நீட்டாக வரும். இல்லாட்டினா த்ரெட்டு அறுந்து போகலாம், இல்லாட்டினா மாட்டிக்கும்.
அந்த நீடில் வந்து த்ரெட்டில் மாட்டிக்கும். அதனால் நம்ம நிதானமாக மெதுவாக ஸ்டிச்சஸ் பழகினாலே ஈஸியாக வந்துடும். இப்போ நீட்டாக போட்டாச்சு 6 சாக் ஸ்டிச். இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஷேப்ஸ் இல்லை ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி டிசைனில் நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.